ஹலோ காய்ஸ், உங்களுக்காக கடவுள் கொடுத்த வேலை வாய்ப்பு ஒன்று வந்திருக்குதுங்க. சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, சொன்னாலும் சொல்லலைனாலும் கடவுள் கொடுத்த வேலை வாய்ப்புங்க. அது என்னன்னா, பெண்ணுன்ற தகுதி உங்ககிட்ட இருந்தாவே அரசு வேலை உங்களை தேடி வருதுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. சம்பளமாக உங்களுக்கு 30,000 கொடுக்குறாங்க. விண்ணப்பிக்கிறது எந்த ஒரு கட்டணமும் இல்லைங்க. நேர்காணல மட்டும்தான் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு யார் விண்ணப்பம் செய்யலாம்? ஏட்டு விஜெட் வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் இதுக்காக பார்த்தீங்கன்னா டைம் ஒதுக்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா தப்பே கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பணமோ பொருளோ நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஒரே ஒரு லைக் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒன் ஸ்டாப் சென்டருங்க. இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி அன்னையோம் சத்யாவில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துருந்துச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. நிறைய பேர் நான் அப்ளை பண்ணுறேன்னு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்குங்க. அதே மாதிரி சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டரில் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்து போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன போஸ்ட்டுங்கிறத நான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க. நேம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது எழுதிருங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீ ஃபீமேலுங்கிறது எழுதிங்க. ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா எழுதிட்டு கீழே ஏஜ் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட் ஆகிக்குது அதை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, போட்டுருங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவோ இல்லை கார்டியனோ ஹஸ்பண்ட் நேமோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அது எழுதிங்க. நேஷனாலிட்டி இந்தியன்னு சொல்லி எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேட்குறாங்க. இது ரெண்டுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணுங்க. நீங்கள் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டில் எதில் வேணாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கலாம். டெம்பரரியாக ஒர்க் பண்ணியிருந்தா கூட ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. அடுத்து அட்ரஸ் பார்த்த கம்யூனிகேஷன் கேட்குறாங்க. உங்களை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அது எழுதிங்க. இமெயில் அட்ரஸும் எழுதிங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் போய் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது போய்க்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. போயிருந்தீங்களா எழுதுங்க, எல்லாம் விட்டுருங்க. அடுத்து மேலே கொடுக்கப்பட்ட எல்லாமே கரெக்டாக அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பிளேஸ் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டிங்களா அடுத்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க நோட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்கள் வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி 10/7/2026 5:45 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ்ன்னு பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ், ஓல்டு டிஆர்டிஏ பில்டிங், கலெக்டரேட் கேம்பஸ், காஞ்சிபுரம் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க எலிஜிபிலிட்டி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் பாருங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் ஒர்க்கு, கவுன்சிலிங்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். 24/7 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் எது வேணாலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வேலை செய்யறதுக்கு வில்லிங்காக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டோ நான் கவர்மெண்ட்டோ இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சம்பளமாக உங்களுக்கு 30,000 பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நாம் விரிவாக நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சமூக நலத்துறையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெற குற்றங்கள், வன்கொடுமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒன் ஸ்டாப் சென்டரில் அவங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இக்காலி பணியிடத்திற்கு கல்வி மற்றும் இதர தகுதி உள்ள நபர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10/7/2025 மாலை 5:45 பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வரலாம் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாருங்க 30,000 சம்பளம் என்னென்ன படிச்சிருக்குன்னு அது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. எல்லாம் போகிற இதில் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா கிடைக்காதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களுக்காக வேலை கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.